பேச்சுவார்த்தைக்கு அழைப்பது தொடர்பாக பரஸ்பரம் திமுகவும் காங்கிரசும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றன. விவரங்களுடன் செய்தியாளர் இளவமுதன் இணைந்திருக்கிறார். இளவமுதன், என்ன விவரம்? புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நேற்று நடைபெறும் என்று கூறப்பட்டது. ஆனால் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை திமுக நிர்வாகிகள் காத்திருந்தார்கள் காங்கிரஸ் கட்சிக்காக. தனியார் விடுதியில் திமுக தலைமையில் திமுக வந்தனர். ஆனால் இரவு வரை காங்கிரசார் வரவில்லை. இதற்கு காரணம் என்னவென்று தெரியவில்லை என்று ஜெகத்ரட்சகன் செய்தியாளரிடம் தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக கட்சித் தலைவரான திமுக தலைவர் ஸ்டாலினும் புகார் செய்வதற்காக அவர்கள் நேற்று இரவே சென்னை சென்றனர். இந்த நிலையில் காங்கிரஸ் தரப்பில் நாம் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது, நாங்கள் காங்கிரஸுக்காக திமுகவுக்காக காத்திருந்தோம். ஆனால் திமுக தரப்பில் யாருமே தொடர்பு கொள்ளவில்லை. குறிப்பாக கட்சித் தலைவரான வைத்திலிங்கத்திடம் யாருமே தொடர்பு கொள்ளாத காரணத்தினால் நாங்கள் கிட்டத்தட்ட இரவு 12 மணி வரை காத்திருந்தோம். யாரும் வரவில்லை என்று அவர்கள் தரப்பில் கூறுகிறார்கள். அதேபோல் திமுக தலைவரிடம் தங்களை மீது தவறான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். நாங்களும் எங்கள் விளக்கத்தை திமுக தலைவரிடம் தெரிவிப்போம் என்று கூறுகிறார்கள். காங்கிரஸ் மற்றும் திமுக இடையே தொகுதி எண்ணிக்கையை தாண்டி எந்தெந்த தொகுதிகள், குறிப்பாக ஒரு 3 தொகுதிகள், அதாவது நெல்லித்தோப்பு, ராஜ்பவன், முத்தியால்பேட்டை ஆகிய தொகுதிகளை இரு கட்சிகளுமே பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. அதனால்தான் இந்த குழப்பம் நீடித்து வருகிறது. இருப்பினும் காங்கிரஸ் திமுக கூட்டணி கிடைக்குமா நீடிக்குமா என்பது குறித்து திமுக தலைவரிடம் நடைபெறும் பேச்சுவார்த்தைக்கு பிறகு தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி இளவமுதன்.